நல்லா இருக்கு. வாடா. என்னாச்சு? என்ன? வந்தேன். சரி. பசங்களாம் எங்க? எல்லாம் ஒருத்தன் உள்ள படுத்துனுக்குறான், ஒருத்தன் பெங்களூர் போயிருக்கான். ஓ அப்படியா? ஆ. போன வாரம் மகேஷை பார்த்தேன்டா. அப்படியா? ஆமா. எங்க? அவன் எங்க இருக்கான் இப்போ? அவன் மதுரவாயில் இருக்குல்ல, ஆமா, அங்கதான் இருக்கான். அவன் பொண்ணு கல்யாணம் ஆச்சுல்ல, இப்போ தாத்தா ஆயிட்டான். நம்மளாம் இன்னும் சின்ன பையன் இருக்கிறோம். பீக்கிரி பையெல்லாம் தாத்தா ஆயிட்டானுங்க. ஆமா, ஒரே எனக்கா ஒரே சிரிப்பு. எல்லாம் தாத்தா தாத்தான்னு கிண்டல் பண்ணானுங்க. அந்த ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேக்கு போயிருந்தோம். நீ தான் வராம போயிட்ட. என்ன கூப்பிடலடா? அவன் கூப்பிட்டா தானே போவேன் நான். கூப்பிடலையா? அவனுக்கு என்னன்னு தெரியல. அவன் அட்ரஸ் தெரியுமா இல்லையான்னு தெரியல. நீ அவன்கிட்ட சொன்னியா? நீ நான் சொல்லல, பட் எல்லா ஃப்ரெண்டுக்கும் வச்சேன்னு சொன்னானே. அப்படியா? மிஸ் பண்ணான்னு தெரியலையே. தெரியல எனக்கு. சரி, என்ன தாடி கீடிமா சுத்தி நிக்கிற? என்னடா சும்மா அப்படியே விட்டுட்டேன். வேலையும் போச்சு. இது வேற உட்காந்து டெய்லி ஷேவ் பண்ணின்னு இருக்கணும், அப்படியே விட்டுட்டேன். ஏன்டா பரதேசிமா இருக்கு மூஞ்சிய பாரு. கண்ணாடியில பாத்தியா இல்லையா அவன் மூஞ்சிய? இப்பதான் எல்லாரும் அழகா இருக்கிறேன்னு சொல்றாங்க. நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது. மூஞ்சிய பாரு. சரி, பாக்குறது விட்டோம். அப்புறம் உங்களை ஒரு விஷயம் கேட்கலான்னு பார்த்தேன். என்னடா என்ன பிரச்சனை உனக்கு? இன்னும் பீடிகெல்லாம் போட்டு பேசுற? என்ன மேட்ரு சொல்லு. என் பொண்ணு செகண்ட் இயர் படிக்குதுல்ல. ஆமா. அது ஏதோ ரிசர்ச்னு ஏதோ ஒன்று இருக்கான். சரி. ஃபீஸுக்கெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன். அது மே மாதம் தான் வரும். திடீர்னு இப்போ ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க்கு ரிசர்ச் பண்ணோம். சரி, மேட்ருக்கு வாடா. என்னடா என்ன பிரச்சனை உனக்கு? அதான்டா, ஃபினான்ஷியலாக ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. அவ்வளோதானே? அதுக்காக வந்து சுற்றி கேட்குறேன். 10,000 ரூபா கொடுன்னா கேட்டால் கரெக்டாக போகிறேன் நான். இல்லைண்ணா, எப்படி கேட்குறது? ஏற்கனவே பெரிய வெங்காயம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதையே நான் திருப்பி கொடுக்காம இருக்கேன். அதெல்லாம் சொல்லாத. இருந்தா கொடுக்க போறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறேன். அவ்வளோதானே? இரு, வெயிட் பண்ணு, இந்தா வரேன். சரி சரி. இந்தடா. தேங்க்ஸ்டா. என்னால் நம்பவே முடியல. நான் யாரை கேட்கறது, என்ன பண்ணுறது, பயங்கரமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, உங்களை கேட்டு பார்க்கலாம். என்ன கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த பார், எப்போ வேணாலும் வா. நான் தான் சொன்னேன்ல, இருந்தா இருக்குன்னு போகிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன். பைசா வச்சாடா நம்ம உறவு? இல்லைடா, அது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்போது இப்போ ஒரு சில பேர்லாம் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதே நம்ம காசுக்காக உறவு இல்லைடா, உறவுக்காக தான் காசு. சரிதான், நம்மளுடைய தேவைகளை நம்மளே பார்த்துக்கிட்டா ஏன் மற்றவங்களுக்குள்ள கேட்கணுன்ற மாதிரிலாம் தோணுது மைண்டில். அப்படிலாம் எல்லாரும் மற்றவங்க மாதிரி ஏன் நினைக்கிற நீ? சரி 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 சரி, ரொம்ப நன்றி. ஒன்றும் கவலைப்படாத. நீ போ, பொண்ணுகிட்ட வீட்டில் எல்லாரையும் நான் கேட்டேன்னு சொல்லு. கண்டிப்பா. ரைட், பார்ப்போம்னா பார்க்கோண்டா.